Hi all, Onion Hair Mask 1 month challenge ஓட full review தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு dandruff இருந்தது, அதனால ஒரு கான்ஸ்டன்ட் இச்சிங் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ நான் யூடியூப்பில் பார்த்த டிப் தான் இந்த ஆனியன் ஹேர் மாஸ்க். ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஒரிஜினலாக பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் டோட்டல் ஆஃப் 8 டைம்ஸ் இன் ஏ மந்த். ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு 6 டைம்ஸ் தான் இந்த மந்தில் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆஃப்டர் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு யூஸ் எனக்கு அந்த இச்சிங் அப்படியே குறைஞ்சிருச்சு. ஃபார் ஆல்மோஸ்ட் 3 days ஐ டிடன்ட் ஃபீல் எனி இச்சிங் அட் ஆல். கொஞ்சம் கூட எனக்கு அரிப்பே தெரியல. ஏன் நீங்கள் ஆனியன் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமே கூட அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு போகாது, ஹேரில் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அரிப்பு எனக்கு ஒரு 3 daysக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் 3 daysக்கு அப்புறம் இட் கேம் பேக். நான் திரும்பவும் அந்த மாஸ்க்கு யூஸ் பண்ணேன். இப்படி தான் போச்சு. திஸ் இஸ் ஹவ் மை சேலஞ்ச் வெண்ட். ஆனால் இப்போ நான் சொன்னேன் இல்லையா 6 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணேன் இந்த மந்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 4th வீக் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இப்போ நான் 3 வீக்ஸாக யூஸ் பண்ணதில் என்ன ஒரு மேஜிக் நடந்திருக்கு அப்படின்னா, லாஸ்ட் 1 வீக்காகவே எனக்கு எந்த அரிப்புமே நான் ஃபீல் பண்ணல. ஸோ அதனால தான் லாஸ்ட் வீக் நான் அப்ளை யூஸ் பண்ணாமலே விட்டுட்டேன். பட் இருந்தாலுமே ஐம் கோயிங் டு கண்டினியூ திஸ் சேலஞ்ச் ஃபார் அனதர் மந்த். ஏன் அப்படின்னா டு சி பெட்டர் ரிசல்ட். ஏன்னா எனக்கு dandruff ஸ்டார்ட் ஆனப்போ ஒரு ஸ்மால் ஏரியாவில் தான் அந்த அரிப்பு இருந்தது. ஐ டிடன்ட் டேக் இட் சீரியஸ்லி. சும்மா இப்படி சொரிஞ்சிட்டு அப்படியே விட்டுருவேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சிச்சு அங்கே dandruff இருக்குது அப்படின்னு என்னோட அக்கா தான் பார்த்து சொன்னாங்க. அப்படி நான் சீரியஸாக அதை எடுத்துக்காததுனால என்ன ஆகிடுச்சு, இட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் மை ஸ்கேல்ப். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி தலை ஃபுல்லாக அரிச்சதுக்கு அப்புறமா தான் நான் யூடியூப்கே வந்தேன் டிப்ஸ் பார்க்குறதுக்காக. ஸோ இந்த டைம் நான் அப்படியே விட போகிறதில்ல, இது இன்னும் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். நான் உங்களுக்கும் அதே தான் சொல்வேன். இஃப் யூ எவர் ஃபீல் இச்சிங் ஆன் யுவர் ஸ்கேல்ப், ப்ளீஸ் டோன்ட் இக்னோர் இட். இமீடியட்டாக அதை நோட்டீஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்கள். இந்த ஆனியன் ஹேர் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஐ காட் குட் ரிசல்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எனக்கு ஆனியன்னாலே அலர்ஜி அப்படின்றவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஆஸ்துமா இருக்குது, இல்லை எனக்கு இந்த ஸ்ட்ராங் ஸ்மெல் வந்து டாலரேட் பண்ண முடியாது, இந்த மாதிரி இருக்கவங்களாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். Thank you for watching this video. Next vlogல பார்க்கலாம். Until then, bye.